عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனுடைய மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய சிறப்பு என்று சொன்னாலே அது திருமறை குர்ஆன் அருளப்பட்டதனுடைய சிறப்பு தான் என்பதை கடந்த நாட்களில் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல கேட்கப்படுகிறது, நபிகளாருடைய குணம் எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய குணம் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள். நபி தோழர்கள் கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருப்பி கேட்டாங்க, நீங்கள் திருமறை குர்ஆனை ஓதியது இல்லையா என்று கேட்டார்கள். ஆயிஷா அந்த நபி தோழர் சொன்னாங்க, ஆமா நான் ஓதி இருக்கிறேன், திருமறை குர்ஆன் தான் நபிகளாருடைய குணமாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொன்னார்கள். அப்போ திருமறை குர்ஆனோடு ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை என்பது பின்னி பிணையக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ தொழுகையில் ஓதுவதற்கு எப்படி கிராத் ஓதுறது அதற்காக மட்டும் திருமறை குர்ஆன் கிடையாது. ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிமுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் திருமறை குர்ஆனோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். உலகத்திலேயே ஒரு மனிதனை நாம் ரோல் மாடலாக ஒரு முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டும் என்றால் அது 100% நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இறைவனை சொல்கிறான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எல்லா விஷயத்திலேயும், எல்லா விஷயம் என்றால் ஒரு மார்க்க தலைவராக நபிகளாரிடத்துல முன்மாதிரி இருக்கிறது. ஒரு குடும்ப தலைவராக நபிகளாரிடத்துல முன்மாதிரி இருக்கிறது. ஒரு அரசியல் தலைவராக நபிகளாரிடத்துல முன்மாதிரி இருக்கிறது.
கணவனாக நபிகளாரிடத்துல முன்மாதிரி இருக்கிறது, தந்தையாக நபிகளாரிடத்துல முன்மாதிரி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முன்மாதிரி இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல எப்படி இபாதத் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை தொழுகிறார்கள். சில ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகையை வழக்கமாக எல்லா நாட்களும் தொழக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எப்படி தொழுறாங்க? அல்ஹம்து சூரா ஓதுறாங்க. அதனுடைய அழகை பற்றி கேட்காத அவ்வளவு அழகா ஓதுவாங்க. அல்ஹம்து சூரா முடிஞ்சு பக்ரா சூரா ஓதுறாங்க. குரான்ல பெரிய பாடம் என்றால் சூரத்து பக்ராவை சொல்லலாம். 2.5 ஜுசு அளவுக்கு பெரிய வசனம் அத்தியாயம் ஓதுறாங்க. அதற்கு பிறகு ஒரு நபித்தோழர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி தொழுத ரசூலுல்லாஹ் பக்ராவில பாதி பேரும் ஓதிட்டு ருக்கு போயிடுவாங்கன்னு நினைச்சேன். ரசூலுல்லாஹ் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. பக்ராவை முடித்து விட்டு ருக்கு செய்து விடுவார்கள் என்று நினைத்தேன். இன்னும் ரசூலுல்லாஹ் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆல் இம்ரான் ஓதுறாங்க. அடுத்த பாடம். இப்படி நபிகளார் நீண்ட நேரம் தொழுதார்கள். எந்த அளவுக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கி இருக்கிறது, வெடித்து இருக்கிறது, பாதங்கள் எல்லாம் வெடித்து போயிருக்கிறது, நீங்க இவ்வளவு தொழ வேண்டுமா? இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறக்கூடிய நேரத்துல, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅக்கர். நபியே, உம்முடைய முந்தைய பிந்திய பாவம் எல்லாம் மன்னித்து விட்டேன். இறைவன் சொல்கிறான். நபிகளாருக்கு இறைவன் சர்டிபிகேட் கொடுக்கிறான். முன்னாடி உள்ள பாவம், பின்னாடி உள்ள பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. அப்படிப்பட்ட நபிகளார் கால்கள் வெடிக்கக்கூடிய அளவுக்கு தொழுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படியும் தொழணுமா? இவ்வளவு கஷ்டப்படணுமா? நபிகளார் கேட்டார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? எப்படிப்பட்ட வாசகம் பாருங்க. நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? நபிகளார் பெரிய பாவம் செய்யறாங்களா? இல்ல. தொழுகைக்கு வராம இருக்கிறாங்களா? எல்லா வக்துக்கும் ஜமாத்தோடு தொழுகிறார்கள். அவர்கள் தான் இமாம் நிற்கிறாங்க. ஓதுவது குறைவாக இருக்கிறதா? அதிகமாக ஓதுறாங்க. இரையச்சம் இல்லாமல் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறார்களா? அதுவும் இல்லை. அப்போ எல்லாமே நற்குணத்தின் தாயகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஆனாலும் கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு, கால்கள் வெடிக்கக்கூடிய அளவுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, ரமலானுடைய கடைசி 10க்கு இவ்வளவு சிறப்புகள் 1000 மாதங்களை விட சிறப்பு வாய்ந்த இரவு என்று இறைவன் சொல்கிறான். நம்ம எத்தனை பேர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்முடைய நிலை என்ன? நபிகளார் இரவை ஹயாத்தாக்குவார்கள், திக்ருகளிலேயே இபாதத்துகளிலேயே கழிப்பார்கள். ஹதீஸ்ல பார்க்கிறோம். நம்ம திக்ரு செய்யறோமா? பாவமன்னிப்பு கேட்கிறோமா? யோசித்து பாருங்கள். அப்ப ரசூலுல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு விஷயத்திலேயும் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. இதில் நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். சாதாரணமாகவே ஒரு மனிதன் நன்றி எதிர்பார்க்கக்கூடியவனா இருக்கிறான். நம்ம நின்று பேசிட்டு இருக்கிறோம், பயான் பண்ணிட்டு இருக்கிறோம், கையில இருக்கிற கர்ச்சீஃப் இருக்கு, கீழே விழுந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிறவர் எடுத்து தருவார். நம்ம என்ன பண்ணணும்? தேங்க்ஸ் பாய் அப்படின்னு சொல்லணும், ஜஸாக்கல்லா ஹைர்னு சொல்லணும். அவர் தந்துட்டாரு அப்படின்னு நான் வாங்கிட்டு நீங்க, அவர் என்ன சொல்லுவாரு? எடுத்து கொடுக்குற மாடு மாதிரி பார்த்து நிற்கிறான். எதுக்கு? ஒரு கர்ச்சீஃபை கீழே இருந்து எடுத்துறாரு. இதுக்கு அவர் நன்றி எதிர்பார்க்கிறாரு. ஆனால் யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்த அருட்கொடை எவ்வளவு. ஒரு கண்ணை எடுத்துக்கங்க, அது எவ்வளவு பெரிய அருட்கொடை. கண் இல்லாத ஒரு நபர் இடத்துல கண்ணுடைய மதிப்பை பற்றி கேட்டு பாருங்கள், தெரியும். ஒரு நாள் அல்லது 1 மணி நேரம் கண் இல்லாம இந்த வேலையெல்லாம் செய்யுங்க. நம்ம வேலை செய்யறோம்ல, 1 மணி நேரம் கண்ணை மூடிட்டு வேலை செய்யுங்க, எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அப்போ அந்த கண்ணை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த காற்றை தந்திருக்கிறான், சுவாசிக்கிறோம். ஆடையை தந்திருக்கிறான், உணவை தருகிறான், உடையை தருகிறான், குடும்பத்தை தந்திருக்கிறான், பிள்ளைகளை தந்திருக்கிறான். எல்லாவற்றையும் இறைவன் தந்துவிட்டு ரமலான்ல இபாதத்து செய்யும், 5 வக்து தொழுகைக்கு வா. நம்மளால் முடியவில்லை என்றால் நம்ம நபிகளாரை முடியும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகளார் எந்த அளவுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் சிந்தித்து பார்க்கிறோம். அப்ப நம்மை நாமே யா அய்யுஹல்லதீன ஆமனூ அலைக்கும் அன்ஃபுஸக்கும், நம்பிக்கை கொண்டவர்களை உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமனுத்தகுல்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபல் தன்முர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின்,
நாளைக்காக எதை சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள்? நாளை நாள் மறுமை நாளைக்காக எதை சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று இறைவன் சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நன்றி உணர்வு இறைவன் இறுதியாக ஒரு வசனத்தை கூறி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை பற்றி சொல்வான். வல் ஆதியாத்தி லப்ஹா ஃபல் மூரியாத்தி கத்ஹா ஃபல் முகீராத்தி சுப்ஹா ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ. இந்த பாடத்தை எடுத்து படிச்சு பாருங்க. வல் ஆதியாத்தி லப்ஹா, மூச்சிருக்க ஓடுபவற்றின் மீது சத்தியமாக, அதிகாலையில் விரைவாக ஓடுபவற்றின் மீது சத்தியமாக, எதிர்ப்படைகள்ல சூழ்ந்து தாக்குபவற்றின் மீது சத்தியமாக, இப்படி பல விஷயத்த சத்தியம் போட்டு சொல்லுவோம். நம்ம அல்லாஹ்க்கு மேல மட்டும்தான் சத்தியம் போடணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல சத்தியங்களை சத்தியம் செய்கிறான் என்றால் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறான்னு அர்த்தம். நிறைய விஷயத்துல வஷம் சிவதோஹாகா, சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக என்று இறைவன் பல விஷயங்களை சத்தியம் போட்டு சொல்லுவான். அதே போன்று பல சத்தியங்களை பற்றி சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறான். அது என்ன, எதை பத்தி சத்தியம் செய்யறான்? மூச்சிறைக்க ஓடுவற்றின் சத்தியமாக, போர்க்களத்துல எதிரிகளை சூழ்ந்து தாக்குவற்றின் மீது சத்தியமாக, தீப்பொறியை கிளப்பிவிட்டு ஓடுவற்றின் மீது சத்தியமாக, பல சத்தியங்களை சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அப்ப அந்த விஷயம் என்னது, என்ன சத்தியம்? குதிரையை பற்றி இறைவன் சொல்கிறான். அந்த குதிரை என்பது இன்னைக்கு மிஷின் எல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு மெஷின்களை நிறுப்பதற்கு அதனுடைய பவரை அளப்பதற்கு ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. உலகத்திலே வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தை, அதிகமா வேகமா ஓடும் சொல்லுவாங்க. ஆனால் சிறுத்தை வேகமா ஓடும், ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல தளர்ந்துடும். ஆனா குதிரையை பொறுத்த வரைக்கும் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு வேகத்துல ஓடுதுன்னா அதே வேகம் எந்த சோர்வும் இல்லாமல் அப்படியே ஓடும். ஒரு அற்புதமான ஒரு படைப்பு குதிரை. நின்று கொண்டு தூங்கக்கூடிய ஒரே விலங்கு குதிரை என்று சொல்வார்கள். போர்க்களத்துல குதிரையை கொண்டு விட்டால் அதனுடைய வீரனுக்கு மேல போர் செய்யறானு, அவனுடைய கதை காலி. அப்போ இவ்வளவு இந்த குதிரை சிரமப்படுகிறது. போர்க்களத்துல உயிர் போகக்கூடிய நேரத்துல, இரத்த ஆறு ஓடக்கூடிய நேரத்தில் தன்னுடைய எஜமானனை காப்பாற்றுவதற்காக இந்த குதிரை எதற்காக போர் செய்து? அந்த விசுவாசம், நன்றி உணர்வு. அந்த எஜமானன் என்ன செய்யறான்? உயிரையே கொடுக்குறான் இல்ல, கொஞ்சம் புல்லு கொடுப்பான் அல்லது கொஞ்சம் கொள்ளு கொடுப்பாரு. இந்த உணவுக்காக இவ்வளவு நன்றி உள்ளதாக இருக்கிறது. மனிதனே, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன், மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான். அப்போ நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறனா, மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் மலை ஏறுவாங்கல்ல, 90 படி 100 படி அவ்வளவு வெயில்ல காலில் செப்பல் இல்லாம பல கிலோக்களை முதுகுல தோல்ல சுமந்துக்கிட்டு செல்வாங்களே, அப்படி சுமக்க சொல்றானா? அல்லது நம்முடைய உடம்பையே குத்தி கீறி கொள்வார்களே, அப்படி இறைவன் கீற சொல்றானா? இல்லையே. மார்க்கம் எளிமையானது. சுப்ஹானல்லாஹ் சொன்னா போதும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இவ்வளவு சாதாரண திக்ருகள்ல இவ்வளவு நன்மை இருக்கிறது. ஆகவே நம்மால் இயன்ற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் சொல்கிறான், ஏற்கனவே பல உரைகள்ல பேசியதுண்டு, அதாவது அல்லாஹ் பற்றி பயம், அல்லாஹ் நாளை தண்டிப்பார் என்ற ஒரு பயம் இருக்க வேண்டும். அதோடு அந்த நன்றி உணர்வு. என்னெல்லாம் தந்திருக்கிறான். ஒரு நிமிஷம் கையை செயல்படாமல் ஆக்கிவிட்டால், எடுக்க முடியலன்னா என்ன ஆகும்? ஒரு நிமிடம் கண்ணை பார்க்க முடியாமல் ஆக்கிவிட்டால், இன்னும் எவ்வளவு மருத்துவமனைக்கு போறோம்ல, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு நபர்களும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறானே, அந்த நன்றி உணர்வுக்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் நாளை தண்டித்து விடுவான் என்ற பயத்தின் காரணத்தால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே அந்த குர்ஆனை முழுமையாக கற்று அதை பின்பற்றி வாழ்ந்து இருவுலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.